நம்மள வினய் தனி படம் பார்த்துருக்கோம். அதில வந்து கார்த்திக் வந்து ஜெஸ்ஸிய பார்க்கறதுக்காக வந்து கேரளா போவாரு. ஒருவேள ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்காம வச்சுக்கோங்களேன், அப்படி கேரளா பார்க்க போற கார்த்திக் விசா அப்ளை பண்ண வேண்டிய வாய்ப்பு இருந்திருக்கும். 1947ல பார்த்தீங்கன்னா வந்து, பிரிட்டிஷ் இந்தியா வந்து பல பாகங்களா பிரிச்சிருச்சு. ஒரு 600 பிரிஞ்சு ஸ்டேட்ஸ் இருந்தாங்க. அவங்களும் அவங்க இஷ்டத்துக்கு வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம்னு சொன்ன உடனே, அப்ப இந்த லார்ட் மவுண்ட்பேட்டன் என்ன சொன்னாருன்னா, "ஒண்ணு நீங்க இந்தியா கூட சேரலாம், இல்லாட்டி பாகிஸ்தான் கூட சேரலாம். நீங்க தனிநாடு கோரிக்கைலாம் பெருசா நான் ஏத்துக்க மாட்டோம்னு" சொல்லி எல்லா பிரின்ஸ் ஸ்டேட்டுக்கும் அறிவிக்கிறாரு. அப்ப சவுத்ல 2 பெரிய பிரின்ஸ் ஸ்டேட் இருந்துச்சு. ஒண்ணு ஹைதராபாத், இன்னொன்னு வந்து ட்ரவாங்கூர். இவங்க 2 பேரும் வந்து ஒண்ணு பாகிஸ்தான் கூட சேரலாமா, இல்ல தனிநாடு ஆகலாமான்னு சொல்லி ஒரு எண்ணத்திலேயே இருந்தாங்க ரொம்ப நாளா. அப்ப பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெவாங்கரோட சமஸ்தானத்து திவானா இருந்தது வந்து சிபி ஐயர். அவர் என்ன பண்றாரு வந்து இந்தியாவிலும் சரி, வெளிநாடுகளும் சரி போய் எப்படியாவது கேரளா தனிநாடா அறிவிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முனைப்போட இருந்தார். ஏன்னா கேரளாக்கு தனி கோஸ்ட்ல இருந்துச்சு, அவங்ககிட்ட நிறைய காசு இருந்துச்சு. அதில் ஜின்னா வரைக்கும் போய் ஜின்னா சப்போர்ட்டே வாங்கிட்டு வர அளவு வந்து முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ வந்து திருவங்கரோட ராஜா வந்து தனிநாடாக நமக்கு நிறைய கொஞ்சம் சொத்து பத்து இருக்குது, நம்ம தனியாக வாழலாம், இந்த இந்தியான்ற அந்த அரசமைப்புக்குள்ள வர தேவையில்ல, மன்னராட்சியே வந்து தொடர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணமும் அவருக்கும் இருந்துச்சு. இப்படி பல போராட்டங்கள் வந்து கேரளாவில் வெடிச்சிச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம இந்தியாவோட பகுதியாக மாறணும் அப்படின்னு. ஆனால் அது யாருமே கேட்கல. ஏன் ஆகஸ்ட் 15, 1947 வரைக்குமே வந்து ஸ்டேட் ஆஃப் ட்ராவங்கூர் வந்து அவங்க முடிவு வந்து அறிவிக்கவே இல்லை. தனியாகவே தான் இருந்தாங்க. அப்போ என்னாச்சுன்னா வந்து கேசிஎஸ் மணி அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாரு, ட்ரிவாங்கூர் சமஸ்தானோட திவான சிபி ஐயரை வந்து தாக்குறாரு. தாக்குதலாக என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அவர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாரு. ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆன சிபி ஐயர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, இந்த வந்து ஒரு அட்டாக் மக்களுக்கு வந்து இந்தியாவோடு சேர்றதுக்கான விருப்பம் இருக்குது, தனிநாடுக்கான ஒரு எண்ணம் இல்லாதனால இந்த அட்டாக் தமிழ் நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே ட்ரிவாங்கூரோட ராஜா கிட்ட பேசி இது மாதிரி நம்ம வந்து மக்கள் பொதுவாக வந்து இந்தியாவோட சேர விருப்பப்படுறாங்க, அதனால் பேசாம நாம வந்து ட்ரீட்டி ஆஃப் அனெக்சேஷன் சைன் பண்ணிடுவோம். சைன் பண்ணி இந்தியாவோட பகுதியாக மாறலான்னு சொல்றாரு. அவர் டிஸ்சார்ஜ் வெளியே வராரு. ட்ரிவாங்கூர் ராஜா என்ன பண்றாரு, நாங்க இந்தியாவோட சேர்றோம், எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் சேர்றோம்னு சொல்லி கையெழுத்து போட்டு லெட்டர் அனுப்பிட்டாரு. கேரளா அப்போ இருந்த ஸ்டேட் ஆஃப் ட்ரிவாங்கூர் வந்து இந்தியாவோட ஒரு பகுதி ஆகுது. ஒருவேளை இந்த தாக்குதல் நடக்காம இருந்துச்சு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி வினய் தாண்டி வருவாயில வர கார்த்திக் ஜெஸ்ஸிய பார்க்கறதுக்கு விசா அப்ளை பண்ணி தான் போயிருக்கணும்.